சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மது பயன்பாட்டை காட்டிலும் அதனால் ஏற்படும் சுகாதார செலவுகள் அதிகம். வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள். செம்மணி புதைகுழிக்கு ராஜபக்சவை அழைத்து வாருங்கள். ஸ்ரீதரன் ஆவேசம். பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக காணி விடுவிப்பு. படைத்தரப்பு ஏமாற்றுவதாக குற்றஞ்சாட்டு. தமிழர் பிரதேசத்தில் அதிர்ச்சி. இளம் தாய் கூட்டு வன்புணர்வு. மகன் செய்த கொடூர செயல். கொரியர் சேவை என்ற போர்வையில் ஆபத்தான வியாபாரம். இருவர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். வவுனியாவில் வீடு உடைத்து 51 வயது பெண் ஒருவரை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த 8ஆம் திகதி வவுனியா மடுக்கந்தை மயிலங்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றை உடைத்து உட்சென்ற சிலர் அங்கிருந்த வாகன சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு வீட்டு உரிமை 51 வயது பெண் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையிட்டு கூட்டு துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் வீட்டில் மறைத்து வைத்திருந்த 80 லட்சம் பெறுமதியான ரத்தினக்கல், 56 லட்சம் பெறுமதியான 15 பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம், 15 வாகன புத்தகங்கள் மற்றும் திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள் என பலவற்றை திருடிச் சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டினை அடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் ஆபத்தான நிலையில் இருந்த பாதிக்கப்பட்ட இருவரையும் மீட்டு வவுனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். பாதிக்கப்பட்ட இப்பெண்ணின் தொழிற்சாலையில் பணியாளர்களாக வேலை செய்த 35 வயதான உக்குவல மாத்திரை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரையும் 29 வயதான களேமிதுனுவல சிவலாங்குளம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். பெண்ணிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சொத்துக்கள் தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் முதல் கணவரின் மகனே திட்டமிட்டு இந்த சம்பவத்திற்கு மூல காரணமாக செயற்பட்டு இக்கொள்ளை சம்பவத்தை நடத்தியதாக கூறப்படுகின்றது. மகனே தனது காரில் களேமிதுனுவல சிவலாங்குளம் பகுதியில் இருந்து சந்தேக நபர்களை ஏற்றி வந்து வீட்டுக்கு அருகில் வீதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மேலும் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் திருடப்பட்ட ரத்தின கற்கள், தங்க நகைகள், வாகன புத்தகங்கள் மற்றும் 35 காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள் என்பனவற்றையும் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பில் பாடசாலை மாணவி கிருஷாந்தி கொலை குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்சவை செம்மணிக்கு அரசாங்கம் அழைத்து வந்து அடையாளப்படுத்துகின்ற இடங்களை அகழ வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை செம்மணி மனித புதைகுழியினை பார்வையிட்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பல பேர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். அவர்களை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என தொடர்ச்சியான போராட்டங்கள் வாயிலாக அவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். யாழ்ப்பாண மண்ணிலே 95ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரையான இடைப்பட்ட கால பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். இதனை நாங்கள் சொல்லவில்லை. பாடசாலை மாணவியான கிருஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சோமரத்ன ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். எனவே சோமரத்ன ராஜபக்சவை அரசாங்கம் செம்மணிக்கு அழைத்து வந்து அவர் அடையாளப்படுத்துகின்ற இடங்களை அகழ வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை வெளித்தெரிய வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை அஞ்சல் அலுவலகத்திற்கு சொந்தமான காணி விடுவிப்பு விடயத்தில் படைத்தரப்பு ஏமாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். குறித்த காணியை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரச தரப்பில் கூறப்பட்டு வரும் நிலையில் படையினர் ஏமாற்றும் விதமாக செயற்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தினம் இராணுவ
கட்டுப்பாட்டில் உள்ள பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக பழைய கட்டடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் வடமராட்சியில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பருத்தித்துறை அஞ்சல் அலுவலகத்திற்கு சொந்தமான காணி கட்டடத்தினை இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன யாழ் மாவட்ட அஞ்சல் திணைக்கள தரப்பினரிடம் உறுதியளித்திருந்தார். இது தொடர்பில் பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வைத்து நேரில் சந்தித்து கதைக்கும் போது குறித்த காணி விடுவிப்பு தொடர்பில் யாழ் விஜயத்தின் போது முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்ததுடன் அதனை நிறைவேற்றுவது தொடர்பில் சாதகமான நிலையினையும் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக வளாகம் மற்றும் கட்டடத்தை விடுவிக்காது தொடர்ந்தும் ஆக்கிரமித்துக் கொண்டு அதற்கு அருகாமையில் உள்ள சிறிய நிலப்பரப்பினை வழங்க படைத்தரப்பு திட்டமிட்டுள்ளது. இன்றைய கள விஜயத்தின் போது குறித்த ஏமாற்று அம்பலமாகியுள்ளது. குறித்த இடத்தில் அஞ்சல் அலுவலகத்தை அமைக்குமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு அஞ்சல் நிலைய கட்டடத்தை அமைக்க முடியாது என தொடர்புபட்ட அஞ்சல் நிலைய கட்டுமான பொறியியல் துறை தரப்பினரால் கூறப்பட்டிருப்பதாகவும் பொருத்தமற்ற சிறிய இடத்தை விடுவிக்கவே இராணுவ தரப்பில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் பருத்தித்துறை அஞ்சல் நிலைய தரப்பினர் தெரிவித்துள்ளனர். படைத்தரப்பின் இருப்பை காரணம் காட்டி பருத்தித்துறை தபால் நிலைய காணி விடுவிக்கப்படாமையை ஒருபோதும் நியாயப்படுத்திவிட முடியாது. அதற்கான அழுத்தங்களை வழங்கி உரிய காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம். தேர்தல் காலத்திலும் அதன் பின்னரும் மக்களின் காணிகள் மக்களுக்கே என தேசிய மக்கள் சக்தி தரப்பில் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் செயற்பாட்டில் அதனை நடைமுறைப்படுத்த இதுவரை எதனையும் செய்யவில்லை. மாறாக மக்களின் காணிகளை மேலும் சுவீகரிக்கப்பட்டு வருகின்றன. தனியார் காணிகள் மற்றும் அரச காணிகள் என எதனையும் விடுவிக்க இந்த அரசாங்கம் எதுவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. காணி விடுவிப்பு இடம்பெற்று வரும் மேற்குறித்த நிலவரங்கள் தொடர்பில் அண்மையில் கனேடிய தூதர் மற்றும் இந்திய தூதருடனான சந்திப்பில் தெளிவுபடுத்தியதுடன் காணி விடுவிப்பு தொடர்பில் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரியர் சேவை என்ற போர்வையில் கட்டுநாயக்கவிலிருந்து ஹெலன் பிந்துனுவெவிற்கு போதைப்பொருள் கடத்திய 2 சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். நவக்குளம் சந்திப்பில் திடீரென நடத்தப்பட்ட போக்குவரத்து சோதனையின் போது ஒரு மோட்டார் சைக்கிள் பரிசோதிக்கப்பட்டது. அப்பொழுது அதன் ஓட்டுநர் தான் ஒரு கொரியர் சேவைக்காக பணிபுரிவதாகவும் கட்டுநாயக்கவிலிருந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் கொண்டு வந்த பொருட்கள் மீது சந்தேகம் எழுந்தபோது நடத்தப்பட்ட சோதனையில் அவை சட்டவிரோத போதைப் பொருட்கள் என்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் பின்னர் மொரகொடு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அங்கு மேலதிக விசாரணையின் போது அவருடன் தொடர்பில் இருந்த மற்றொரு சந்தேக நபர் அமுனுகொல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவர் கைது செய்யப்பட்ட போது ஹெலன் பிந்துனுவெவ ஜக்கல மற்றும் படிகரடு மடுவ உள்ளிட்ட பல பகுதிகளில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் பெயர்களில் போதைப் பொருட்கள் அடங்கிய தனித்தனி பொட்டலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கொரியர் சேவை மூலம் கொண்டு செல்லப்பட்ட அந்த பொட்டலங்களில் விநியோகத்திற்காக போதைப் பொருட்களை தவிர வேறு எந்த பொருட்களும் இல்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் வாரத்திற்கு ஒரு முறை இணையம் மூலம் கவனமாக ஓர்டர்களை பெற்று ஹெலன் பிந்துனுவெவ பகுதியில் உள்ள கிராமங்களில் கொரியர் சேவைகள் என்ற போர்வையில் இந்த போதைப் பொருட்களை இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு விநியோகிக்கும் ஒரு மோசடி கும்பலில் ஈடுபட்டுள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது. இவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த அளவு 1570 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மது பயன்பாட்டுடன் தொடர்புபட்ட சுகாதார மற்றும் பொருளாதார செலவுகள் 2025 ஆண்டில் ரூபாய் 335 பில்லியனாக காணப்பட்டுள்ளது. இது அதே வருடத்தில் மது வரிகள் மூலம் வருவாயாக வசூலிக்கப்பட்ட ரூபாய் 254 பில்லியனை விட கணிசமான அதிகரிப்பு என தெரிய வந்துள்ளது. மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் வழங்கிய தரவுகளின் பிரகாரம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. 2025
2025ஆம் ஆண்டில் மது வரி மூலம் ஈட்டப்பட்ட வருவாயினை காட்டிலும் மது பயன்பாட்டுடன் தொடர்புபட்ட செலவுகள் ஏறக்குறைய ரூபாய் 81 பில்லியன் அதிகமாக இருந்துள்ளன என்பதை இந்த புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. தரவுகளின்படி ரூபாய் 335 பில்லியன் சுகாதார மற்றும் பொருளாதார செலவுகள் என்பது அதே ஆண்டில் மது பயன்பாட்டினால் ஏற்பட்ட தாக்கத்தினை குறிக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் ரூபாய் 254 பில்லியன் என்பது அந்த காலகட்டத்தில் மது வரிகள் மூலம் ஈட்டப்பட்ட வருவாயினை குறிக்கின்றது. இந்த தரவுகள் இலங்கை மத்திய வங்கி, இலங்கை ஹலால் வரி திணைக்களம், சுகாதார அமைச்சு மற்றும் மூவென்டி இன்டர்நேஷனல், UNDP மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றின் பங்களிப்புடன் நடத்தப்பட்ட இலங்கையில் மது கட்டுப்பாட்டின் சுகாதார மற்றும் பொருளாதார தாக்கங்கள் என்ற தலைப்பிலான ஆய்வு ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டுள்ளன. இலங்கை மற்றும் இந்திய அறுசுவை உணவுகளின் அற்புதமான சுவையை அனுபவிக்க வாருங்கள். பாரிஸில் அமைந்துள்ள பாரத் ரெஸ்டாரண்டில் உங்கள் கொண்டாட்டங்களுக்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப தரமான சாப்பாடுகள் செய்து தரப்படுகின்றன. குடும்ப விழாக்கள், பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்து சிறப்பு நிகழ்வுகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு +33 1 42 093 584 அல்லது +33 1 58 20 06 20. பாரத் ரெஸ்டாரண்ட், குடும்பத்துடன் வந்து சுவையுடன் மகிழுங்கள். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.